அண்ணே வணக்கம்ண்ணே. இப்போ நம்ம தேனி எம்ஆர்எம் ஸ்ரீ கிருஷ்ணா கோச்சில் இருக்கோம். நம்மளுடைய நண்பர் வண்டி எஸ்எம்எல் ஆசை வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. வண்டியை பார்த்துக்குங்க. இது வண்டியை பார்த்தீங்கன்னா எஸ்எம்எல் ஆசையா அப்படின்னு தெரியாது, அந்த அளவுக்கு அண்ணன் ரெடி பண்ணியிருக்காரு. ஒரு கோச் வண்டி இன்றைக்கி எப்படி பாடி கட்டுறாங்களோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காரு. வண்டி தெளிவாக இருக்குது. மேலே பார்த்துக்குங்க, போலீஸ் லைட் போட்டிருக்காரு. கீழே இந்த கிரில் செட்டப் பார்த்தீங்கன்னா இவர் ஓன் மாடலாக இவர் நடுவில் சென்டராக எடுத்து சூப்பராக இருக்குது டிசைனு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சைடு கொம்பு எம்ஆர்எம்மோட ஓன் ப்ரொடக்ஷனு ஸ்டைலாக இருக்குது. இந்த மாதிரி கொம்பு கண்ணாடி ஒரு சில வண்டியில் மட்டும்தான் பார்க்க முடியும். அண்ணன் தெளிவாக பண்ணி கொடுத்துருக்காரு. வண்டியை பார்த்துக்கோங்க. ஃப்ரண்டில் பம்பர் போட்டு கொடுத்துருக்காரு. சைடில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இதில் எஸ்எம்எல்ல இது கம்பெனி பாடியில் இவ்வளோ ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு அண்ணன். இதில் கம்பெனி பாடியில் பார்த்தீங்கன்னா சைடு எல்லாமே பெரிய கிளாஸாக வரும். அதை சன்சைடு பண்ணி கொடுத்துருக்காரு. நீட்டாக இருக்குது. மேலே ஏணி பண்ணி கொடுத்துருக்காரு. பார்த்துக்கங்க, தெளிவாக இருக்கும். மேலே பார்த்துக்கங்க, அண்ணன் லார்ஜ் கேரியர் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி பாடி ஒரு 2.5 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. தெளிவாக இருக்குது. ஒரு சில கவுச்சில் பண்ணுவாங்க, சைடில் நடுவில் பண்ணது தெளிவில்லாமல் இருக்கும். அண்ணன் தெளிவாக பண்ணியிருக்காரு. மேலே பார்த்துக்கங்க, பின்னாடி ஜாகுவார் பண்ணி கொடுத்துருக்காரு. அதேமாரி டிக்கி பார்த்துக்கங்க, நம்ம கோச் வண்டியை காட்டிலும் பெரிய டிக்கி இருக்கும். நார்மலாக இருக்க கோச் வண்டியை காட்டிலும் ஸ்பேஸ் உள்ளே நல்லா பெருசாக இருக்கும். அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு அண்ணன். மேலே பார்த்துக்கங்க, மேலே ஏணி பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் சைடு மிரர் பண்ணி கொடுத்துருக்காரு. நீட்டாக இருக்குது. நடுவில் எஸ்எஸ் கிரில் செட் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பேக் பம்பர் பண்ணி கொடுத்துருக்காரு. தெளிவாக இருக்குது வண்டி. பாருங்கள், சைடில் பார்த்துக்கங்க, சன்சைடு தெளிவாக இருக்கும். வேறு எந்த வண்டியிலுமே இந்த அளவுக்கு சன்சைடு இருக்காது. கிளாஸில் ஒரு 2 பார்ட்டிஷனாக ஓப்பன் பண்ணி அதை தெளிவாக பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே பாருங்கள், சீட்டு பார்த்துக்கோங்க, நல்ல ஸ்பேஸியாகவே இருக்குது. 23 சீட்டு பண்ணி கொடுத்துருக்காரு. சிம்பிளாக டிவி பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. அதேமாரி முன்னாடி பாருங்கள், தெளிவாக இருக்கும். உள்ளே செட்டு வைக்கிறதுக்கு எல்லாமே பார்ட்டிஷனு. டிரைவர் ரெஸ்ட் எடுக்க மெத்த பண்ணி கொடுத்துருக்காரு. உள்ளே செரி ஆடியோஸ் போட்டிருக்காரு அண்ணன். தெளிவாக இருக்குது. பின்னாடி பார்த்துக்கோங்க, லைட் செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. சீட்டு பின்னாடி இது பண்ணி கொடுத்துருக்காரு. பின்னாடி ஃபேன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீட்டுக்கும் நல்ல இடைவெளி அதிகமாகவே இருக்குது. 23 சீட்டு பண்ணி கொடுத்துருக்காரு. கோச் வண்டியில் கூட அந்த அளவுக்கு இருக்காது, நல்லா ஃப்ரீயாக இருக்குது. உள்ள லைட் செட்டிங்ஸ்லாம் பிரமாதமாக இருக்குது. எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃப்ரண்டில் பார்த்துக்கோங்க, தெளிவாக இருக்கும். போலீஸ் லைட்டு எல்லாமே போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணோன்னா நம்ம தேனி எம்ஆர்எம் ஸ்ரீ கிருஷ்ணா கோச்சை கான்டாக்ட் பண்ணுங்கள். வேலைகள் எல்லாமே பக்காவாக தெளிவாக பண்ணி கொடுக்குறாரு. எலக்ட்ரிக் வேலையிலேருந்து எல்லா வேலையும் பாடி இது பண்ணுற வேலைகள் எல்லாமே தெளிவாக பண்ணுறாரு. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வண்டி யாராச்சும் எஸ்எம்எல், மஹேந்திரா, டாட்டாவில், மார்க்கா போலோ எடுத்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் வண்டி கொண்டு வாங்க. தெளிவாக வேலைப்படுத்தி கொடுப்பாரு வண்டி. வண்டியை பார்த்துக்கங்க, தெளிவாக இருக்கும். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம செட்டு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தேனி அவுட்டரில் பெரியகுளம் மெயின் ரோட்டில் இருக்குது. எம்ஆர்எம் ஸ்ரீ கிருஷ்ணா கோச் அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ணன் தெளிவாக பண்ணி தருவார். பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.